வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக முட்டை குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய், நிலக்கடலை, புளி, கருவேப்பிலை, சீரகம், பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்குங்க. ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது சாம்பார் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டைக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே இறங்கும். அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா வடைச்சட்டியில் விட்டு கொதிக்க வச்சுருங்க. இதில் புளிக்கு பதிலாக நீங்கள் மாங்காய் சேர்த்து செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ குழம்புல உப்பு போட்டு அடுப்பில் வச்சுருங்க. இப்போ ஒவ்வொரு முட்டையாக உள்ளே இறக்கிற வேண்டியதான். முட்டையை ஃபுல்லாக போட்டோடனே ஒரு 10 நிமிஷம் மட்டும் அடுப்பு சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. அப்போ தான் உப்பு காரமெல்லாம் முட்டையில் நல்லா இறங்கும். அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாப்பாடுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் ஊற்றி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ குழம்ப கீழே இறக்கி வச்சதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை போடுங்க. நல்லாயிருக்கும். நீ எந்த டிஷ்ஷுக்குனாலும் அந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி தாளிசத்துலேயும் கருவேப்பிலை போடுங்க, அது வாசனையாக நல்லாவும் இருக்கும். இது கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்தது. அதையும் ஊற்றிக்குங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு தான் செஞ்சோம். சாப்பிட்டுட்டு மீதி கொஞ்சம் இருந்தது. தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்களேன், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியாக செய்ய வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.